ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புவனேஸ்வரி சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் கோயில் திருவிழா தான் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம கோயிலோட வீடியோ அப்லோட் போட்டுட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இது பார்க்க அப்படியே ரியல் மாதிரியே இருக்குது. நான் எட்டேருந்து கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப ஃபேக் அப்படின்னு. தம்பி ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு இது ஃபேக் தான் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஃபோட்டோ, அம்மா ஒரு ஃபோட்டோனாச்சு எடாம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரி எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுதான் ஹாய் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது கோயிலோட விவரம் என்னன்னா, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன சாமி கும்பிடணும், என்ன வழிபடணும், என்ன பூ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அப்படின்றத வந்து காட்டுறது தான். அங்கேயே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்கு இந்த அதிபதி, இந்த அஸ்வினி நட்சத்திரக்கு அதிபதி வந்து சரஸ்வதி, இப்படி கும்பிடணும், இதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமும் இருக்குது. தோஷங்கள்லாம் வந்து எல்லாம் சரிப்படுத்துறது எல்லாமே இந்த கோயிலில் வந்து இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாங்களும் நிறையா வாட்டி வந்து நிறைய பார்த்துட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தம்பி வேறு வீடியோ எடுத்தோடனே அவருக்கு கவர் பண்ணுறதுனால அவர் வந்து எல்லா வீடியோவிலும் ஹாய்ன்னு சொல்லிகிட்டே இருந்தார். பாருங்கள், கிருத்திகை எல்லாருடைய ராசி, இது வந்து ராசியில் நிறையா 12 ராசி இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் என்னால் சரியாக காட்ட முடியல. இது ரொம்ப க்ரௌடாக வேறு இருந்துச்சு. இப்போ வந்து க்ரௌடு கொஞ்சம் போன பிறகு தான் அந்த வீடியோவை என்னால் எடுக்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் காலியாக இருக்குது. பின்னாடி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அப்போ என்னால் எடுக்க முடியல. சரி, எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோவும் கிளியராக எடுக்கல. இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து ராசியில் இப்போ வந்து உங்களால் வர முடியலனா கூட இன்னொரு ராசிக்கு வந்து இது என்ன இருக்குது ஏது இருக்குது நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் ராசி அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து அனுப்பி விட்றேன். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இதுமாரி இப்போ தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், என்ன சாமி நம்ம வழிபடணும், நம்ம ராசிக்கு என்ன சாமி வழிபடணுன்ற வரைக்கும் எல்லா விவரமும் இதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ராசிக்கு பின்னாடி வந்து ஒரு உருவம் இருக்கு இல்லையா, நண்டு, அப்புறம் கன்னி ராசிக்கு வந்து கேலு, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் நான் உள்ளெல்லாம் நான் சரியாக காமிக்க முடியல. பாருங்கள், இதை மட்டும்தான் குவைட்டாக முடிச்சிருக்கேன். இதுவே கொஞ்சம் லாங் வீடியோவாக வந்துடுச்சு. இன்னும் கிளியராக எடுக்கணும். இங்கே பாருங்களா, எவ்வளோ க்ரௌடாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்களேன், சொன்னல ராசிக்கு பின்னாடி அந்தோடைய அனிமல்ஸு, அந்தோடைய சிம்பிள்ஸு அதெல்லாம் இருக்கும். நான் இன்னொரு விளாகில் வந்து அந்த மாதிரி போட்டு விட்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குன்னா கூட நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து மீன ராசிக்கு வந்து மீன் மாரி அழகாக போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அதோட இங்கே லாஸ்ட்டில் ஒரு விநாயகர் இருப்பார், செம்ம அழகாக இருக்கும். அங்கே உள்ளே தான் போக முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சாமி கல்யாண வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது உள்ளே வந்து இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து மேரேஜ். ஸோ என்னால் அன்றைக்கி அப்லோட் பண்ண முடியல. அதனால் மறுநாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.